கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தலைவனின் தொனி நிகழ்ச்சிக்கு ஆண்டவருடைய நாமத்தில் வரவேற்கிறேன். இறையியல் படித்து வருகிறோம். உள்ளூர் சபையை பற்றி கற்று வருகிறோம். அதனுடைய தொடர்ச்சியாக உள்ளூர் சபையிலே நடக்கக்கூடிய குறிப்பிட்ட ஊழியங்கள், விசேஷ ஊழியங்கள், ஸ்பெசிஃபிக் மினிஸ்ட்ரீஸ் இன் த லோக்கல் சர்ச். முதலாவதாக முக்கியமாக சொல்லக்கூடியது சிறு பிள்ளைகள் ஊழியம். சிறு பிள்ளைகள் ஊழியம் நிச்சயமாக ஒரு உள்ளூர் சபையில் இருக்க வேண்டும். உள்ளூர் சபையினானே காலை ஆராதனை தான் அதில் முக்கியமாக இருக்குது. அது உண்மைதான், அது நல்லது. ஆனால் அதுக்கு சமமாக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய ஒரு ஊழியம் சிறு பிள்ளைகள் ஊழியம். ஞாயிறு பள்ளி நமக்கு நல்லா தெரிஞ்சது. ஞாயிறு பள்ளி, விடுமுறை வேதாகம பள்ளி, சில நேரங்களில் சிறுவர் முகாம்கள் நடத்தப்படுகிறது. இந்த 3 காரியங்கள் நமக்கு நல்லா தெரியும். சிறு பிள்ளைகள் ஊழியம் என்பது வேதத்தில் கூட சிறு பிள்ளைகளுக்கென்று தனியாக நிருபங்களில் எழுதப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், சபைகளிலே வாசிப்பதற்காக எழுதப்பட்ட பொது நிருபங்களில் சிறு பிள்ளைகளுக்கென்று தனியாக குறிப்பிட்டு எழுதுகிறதை பார்க்கிறோம். பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தமுள்ள முதலாம் கற்பனையாய் இருக்கிறது. 3 வசனம் பிள்ளைகளுக்குன்னு தனியாக ஒதுக்கி எழுதுகிறத பார்க்கிறோம். சபைகளில் வாசிக்கும்போது பிள்ளைகளுக்குன்னு தனி ஒரு பகுதி நிருபத்தில். அப்போது சிறு பிள்ளைகளை அந்த காலத்திலேயே அவர்களை பகுத்து அவர்களிலே கவனம் செலுத்தினார்கள் என்று நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. இன்னைக்கு எனக்கு இருக்கக்கூடிய வேத அறிவுக்கு அஸ்திபாரம் ஞாயிறு பள்ளி தான். சென்னை மயிலாப்பூர் சிஎஸ்ஐ நல்மேப்பர் ஆலயத்தில் தான் நாங்கள் அந்த ஆதியில் அந்த ஆலயத்தினுடைய அங்கத்தினர்கள். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு நாங்கள் ஒழுங்காக போக மாட்டோம். மாதத்தில் 1 வாரம் 2 வாரம் தான் போவோம். அதுவும் ரொம்ப லேட்டாக போவோம். அந்த ஆலயத்தில் ஒரு ஞாயிறு பள்ளி நடக்கும். ஆலயம் நடக்கும்போதே பக்கத்தில் இருக்கிற ஒரு கட்டடத்தில், ஒரு பாரிஷ் ஹால்னு சொல்லக்கூடிய கட்டடத்தில் ஞாயிறு பள்ளி அதே நேரத்தில் நடக்கும். ஆனால் நாங்கள் ஒரு நாளும் போனதில்லை. ஒரு நாளிலே அவர்கள் ஆலயத்துக்குள்ளே பிள்ளைகளை எல்லாம் அழைத்து கொண்டு போய்விட்டார்கள். அப்படி தான் முதல்ல சண்டே ஸ்கூலுக்கு ஞாயிறு பள்ளிக்கு நான் போனேன். ஞாயிறு பள்ளி ஊழியம் செய்கிறவர்கள் ஆலயத்துக்குள்ளே ஆராதனையில் இருந்த என்னை அழைத்து கொண்டு போய்விட்டார்கள். அப்படி முதல்ல ஞாயிறு பள்ளிக்கு போய் அங்கே எனக்கு அது ரொம்ப பிடிச்சு போச்சு. அப்புறம் எங்கள் அம்மாட்ட நான் சொன்னேன், வாரம் நான் போகிறேன்னாங்க. எங்கள் அம்மாவும் வாரம் நான் ஞாயிறு பள்ளி போக விரும்புவதால் வாரம் சீக்கிரமாக என்னை ஆலயத்துக்கு அழைத்து சென்றார்கள். அங்கே வசனங்களை மனப்பாடம் பண்ணி, பேர்களை, ஊர்களை மனப்பாடம் பண்ணி, பரீட்சை எழுதி, பரிசு வாங்கி, அந்த அடிப்படை வேத அறிவு தான், அதுதான் அஸ்திபாரம். இப்போ இன்றைக்கு இறையியலிலே முனைவர் பட்டம் வாங்கி ஒரு வேத போதகராக 30 வேதாகம கல்லூரிக்கு மேல் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பினுடைய பொறுப்பாளராக, ஊழிய தலைவர்களுக்கே போதிக்கக்கூடிய ஒரு இடத்துல இருப்பதற்கு அஸ்திபாரம் அந்த ஞாயிறு பள்ளி தான். அதனால் ஞாயிறு பள்ளி ஊழியத்தை அற்பமாக எண்ணக்கூடாது, அதை அசட்டை பண்ணக்கூடாது. அதற்கு ஆசிரியர்களை, சபையில் இருக்கக்கூடிய ஆர்வமுள்ள விசுவாசிகளை பயன்படுத்தணும். அவங்களுக்கு அதற்கான பயிற்சி கொடுக்கணும்.
அதற்கான பாடத்திட்டங்கள் கிடைக்கின்றன, பாட நூல்கள், அதற்கான பயிற்சி கொடுப்பதற்கு சிறுவர் ஊழியங்கள் நிறைய இருக்கின்றன. ஸ்கிரிப்சர் யூனியன் போன்ற சிறுவர் ஊழியங்கள், இன்னும் பல நிறுவனங்கள் சிறுவர் ஊழியத்தில், பல ஊழியக்காரங்க சிறுவர் ஊழியத்துக்குன்னே இருக்காங்க. அவர்களை கொண்டு பயிற்சி கொடுக்கலாம். அந்த சிறுவர் ஊழிய நிறுவனங்கள் அதற்கான புஸ்தகங்களை, ஸ்டடி எய்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய புஸ்தகம், அதற்கான புதிய பாடல்கள் எல்லாவற்றையும் அவர்கள் வெளியிடுகிறார்கள். அதே போல் விபிஎஸ் கோடைகால விடுமுறையில் அவர்களுக்கு நடத்தப்படுகிற விடுமுறை வேதாகம பள்ளி, அதில் தான் நான் ரட்சிக்கப்பட்டேன். 1977 வருஷம் மே மாதம் 6ஆம் தேதி 12வது வயதில் 8வது படிக்கும்போது என் இதயத்தை இயேசுவுக்கு விபிஎஸ்ல தான் நான் பறி கொடுத்தேன். அதே மயிலாப்பூர் சென்னை சிஎஸ்ஐ ஆலயம் நடத்தின ஸ்கிரிப்சர் யூனியன் வந்து தான் அந்த விபிஎஸ்ஸை நடத்தினாங்க. ராஜா மான்சிங்னு ஒரு அண்ணன் சுவிசேஷத்தை சொன்னபோது என்னை ரட்சிப்புக்கு ஒப்பு கொடுத்தேன். அதனால் சிறுவர் ஊழியம் ரொம்ப முக்கியமானது. அதில் செலவு உண்டு. ஏன்னா பிள்ளைகளுக்கு பரிசு கொடுக்கணும், தின்பண்டங்கள் வாங்கி கொடுக்கணும், சின்னதாக கலை நிகழ்ச்சிகள் நடத்தணும். வரவு இருக்காது சிறு பிள்ளைகள் ஊழியத்தில். ஏன்னா அவங்க சம்பாதிக்கலை, வரவு இருக்காது, செலவு அதிகம். உடனே அதனுடைய பலனை பார்க்க முடியாது. 12 வயசில் சண்டே ஸ்கூலில் 12 வயசில் விபிஎஸ்ல ரட்சிக்கப்பட்டேன். அதுக்கு முன்னால் சண்டே ஸ்கூலில் வேத அறிவு பெற்றேன். அதனுடைய பலன்களை நான் பார்க்கறதுக்கு எத்தனையோ வருஷம் ஆகிப்போச்சு. பல வருஷங்கள் ஆகும் அதனுடைய பலன்களை நாம் பார்ப்பதற்கு. ஆனால் அந்த ஊழியத்தை நான் அற்பமாக எண்ணக்கூடாது, அசட்டை பண்ணக்கூடாது. அந்த ஊழியம் ரொம்ப அடிப்படையான மூலமான ஒரு ஊழியம், சிறு பிள்ளைகள் ஊழியம். சபைக்கு வெளியில் இருக்கிற பிள்ளைகளுக்கும் அந்த சிறு பிள்ளைகள் ஊழியம் தேவை. அவங்களுக்கு சின்ன வயசுலேயே அவங்களுக்கு வசனத்தை, ஆண்டவருடைய நாமத்தை நம்ம சொல்லி கொடுக்கணும். அது என்றாவது ஒரு நாள் கிரியை செய்யும். பெற்றோர்கள், சிறு பிள்ளைகள் மூலமாய் பெற்றோருக்கு சுவிசேஷம் போகும். ஆகவே ஆண்டவரை அறியாத குடும்பங்களில் உள்ள பிள்ளைகளையும் சிறுவர் ஊழியத்தில் கொண்டு வரணும். அவர்களும் ஞாயிறு பள்ளிக்கு வரக்கூடிய ஒரு ஏற்பாட்டை செய்யணும். சபைக்குள்ள மட்டும் சிறுவர் ஊழியம் நடந்தால் போதாது, வெளியிலேயும் அது ஒரு சுவிசேஷ ஊழியமாகவே செய்யலாம். சிறுவர் ஊழியத்தை கதைகள் மூலம், பாடல்கள் மூலம், அவர்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தையை, ஆண்டவருடைய கலை நிகழ்ச்சிகள் மூலம், மீடியாவையும் அதற்கு பயன்படுத்தலாம். பிள்ளைங்க நிறையா சமூக ஊடகத்தை பார்க்குறாங்க, மொபைல் ஃபோனை பிள்ளைங்க ரொம்ப ஆசையாக பார்க்குறாங்க. மொபைல் ஃபோன் மூலமாகவும் ஊடகத்தின் மூலமாக, சமூக ஊடகத்தின் மூலமாகவும் சிறு பிள்ளைகள் ஊழியத்தை செய்யலாம். குறிப்பாக அந்த கார்ட்டூன்கள் நிறைய கிடைக்கின்றன. கார்ட்டூன் வடிவ கதைகள், பைபிள் கதைகள், அதையெல்லாம் அவர்களுக்கு ஒளிபரப்பலாம். சிறுவர் ஊழியம் ஒரு சபைக்கு அது மிக முக்கியமான ஒரு அடித்தளம். அதே போல் வாலிபர் ஊழியம். தீத்து 2வது அதிகாரம் 6வது வசனம். வாலிபர்களுக்கென்று தனியாக பிரத்யேகமாக அங்கே பவுல் எழுதுகிறான். அப்படியே பாலிய புருஷரும் தெரிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்கும்படி நீ புத்தி சொல்லி, நீயே எல்லாவற்றிற்கும் உன்னை நற்கிரியைகளுக்கு மாதிரியாக காண்பித்து, எதிரியானவன் உங்களை குறித்து பொல்லாங்கு சொல்கிறதற்கு ஒன்றுமில்லாமல் வெட்கப்படத்தக்கதாக உபதேசத்தில் விகற்பம் இல்லாதவனும் நல்லொழுக்கம் உள்ளவனும் குற்றம் பிடிக்கப்படாத ஆரோக்கியமான வசனத்தை பேசுகிறவனுமாய் இருப்பாயாக. இங்கே பாலிய புருஷர் அல்லது வாலிபர்களை குறித்து தனியாக அவர்களுக்கென்று, தீத்துவே ஒரு வாலிபந்தான், வாலிபர்களுக்கு எப்படி ஊழியம் செய்யணும் அப்படின்னு எழுதுகிறத பார்க்கிறோம். வாலிபர்களுக்கு ஊழியம் செய்கிறது ஒரு சவாலான விஷயம். ஏன்னா அவங்க வித்தியாசமாக இருப்பாங்க. சின்ன பிள்ளைகள்லேயும் அவங்கள சேர்க்க முடியாது, பெரியவங்களையும் சேர்க்க முடியாது. சின்ன பிள்ளைங்களை கதை சொல்லி பாட்டு பாடி அவங்கள கவர்ந்துடலாம்.
அவங்கள கொஞ்சம் அதட்டுனா அவங்க அடங்கிடுவாங்க. ஆனால் வாலிபர்களை அதட்டிலாம் அடக்க முடியாது. அவங்களுக்கு கதை சொல்லிலாம் அவங்கள வசப்படுத்த முடியாது. அவர்கள் நம் வாழ்க்கையை உற்று பார்ப்பார்கள். அதுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. உன்னை நீ முன்மாதிரியாக காண்பித்து. வாலிபர் ஊழியத்தை செய்கிறவங்களை வாலிபர்கள் ரொம்ப கவனிப்பாங்க. அதனால மேற்கத்திய நாடுகளில் யூத் பாஸ்டர்னே தனியாக உண்டு. வாலிபர்களுக்கு என்று தனி ஆராதனை நடக்கும். ஏன்னா பொதுவாக ஆராதனைகளில் பழைய பாடல் தான் பாடுவாங்க. பய பக்தி அப்படிலாம் தான் இருக்கும். பொதுவாக ஆராதனைகள் ஒரு 40 வயசுக்கு மேற்பட்டவர்களுக்கு ஏற்ற விதத்தில் தான் பொதுவாக ஆராதனைகள் நடக்கின்றன. இப்போ அந்த ஆராதனையில் அந்த மாதிரி பழைய பாடல்கள் தான் அதிகம் பாடப்படும். ரொம்ப வேகமான மியூசிக் இருக்காது. ஆனால் வாலிபர்களுக்கு அவங்க பாஷையில் பேசணும். பழைய பாஷையில் பேசினா அது அவங்கள கவராது. அவங்க பாஷையில் பேசணும். அதற்கென்று தனி ஆராதனைகளோ, முடியுமானால் வாலிபர் ஆராதனை தனியாக நடத்தலாம். ஆராதனை நடந்து இடவசதி இருக்குமானால், அதற்கான ஊழியர்கள் இருப்பார்களானால், ஆராதனை நடந்துட்டு இருக்கும்போதே சண்டே ஸ்கூல் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் வாலிபர் ஆராதனை நடத்தலாம். அவங்க பாஷையில் அவங்களுக்கு நாம் ஆராதனை ஊழியம் செய்யலாம். இப்போ அந்த ஆராதனை இசை பாடல் அவங்கள ரொம்ப கவர்ந்துருக்கு வாலிபர்களை. இசையை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. புதுசாக ஒன்று வந்துச்சுனாலே வாலிபர்களை பெரியவங்க ஏற்றுக்கிறது. ஒரு வாலிப ஊழியம் செய்கிறவங்க கொஞ்சம் வாலிபர்கள் மாதிரி தான் இருக்கணும். அவங்கள மாதிரி தோற்றம், ஜிப்பாவை மீசையெல்லாம் எடுத்துட்டு ஜிப்பா போட்டுக்கிட்டு, வெள்ளை ஜிப்பா போட்டுட்டு இருந்தால் வாலிபர்களை கவராது. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி 100க்கு 100 அவங்கள போல உடை அணியாவிட்டாலும் ஓரளவுக்கு அவங்கள மாதிரி கொஞ்சம் உடை அணிந்து, ஓரளவுக்கு அவங்கள மாதிரி கொஞ்சம் தோற்றத்தில் நம்ம இருக்கணும். வாலிபர் ஊழியம் செய்கிறவங்க வாலிபர்களாக இருப்பது நல்லது. 40 வயசுக்கு உட்பட்டவர்களாய் இருப்பது நல்லது. அவங்க வயசாக இருக்கணும், அவங்க மாதிரி தோற்றத்தில் இருக்கணும், அவங்க லாங்குவேஜ் பேசணும். அவங்களுடைய பழைய மொழியை பேசக்கூடாது. இலக்கிய மொழியை பேசிகிட்டு இருந்தால் அவனுக்கு புரியாது. அவனுக்கு ஏற்ற மாதிரி உள்ள அதை சினிமா உலகம் நல்லா புரிஞ்சு வச்சிருக்கு. தியேட்டருக்கு வாலிபர்கள் தான் வராங்க, பெரியவங்க வர்றதில்லை. பெரியவங்க டிவிலேயோ சமூக ஊடகத்திலேயோ பார்த்துடுறாங்க, மொபைல்லையோ. அதனால வாலிபர்கள் தான் தியேட்டருக்கு வராங்க. வாலிபர்களுக்கு ஏற்ற மாதிரி சினிமா எடுக்கிறாங்க. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இங்கிலீஷில் பேர் வைக்கிறாங்க. தமிழ் சினிமாவுக்கு இங்கிலீஷ் பேர் வைக்கிறாங்க. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வன்முறை காட்சிகள். ஏன்னா இப்போ அந்த கேம்ஸ் எல்லாம் துப்பாக்கி சுடுற கேமு, யுத்த கேம் அது இருக்கிறதுனால அதுக்கேற்ற மாதிரி கேமு, அவங்க விரும்புகிற கேமு எப்படி இருக்கோ அது மாதிரி காட்சிகளை சினிமாவில் வைக்கிறாங்க. அதுபோல் ஒரு இசை வேகமாக இருக்கணும், சத்தமாக இருக்கணும். ரொம்ப அங்கே இலக்கிய மொழி அதில் இருக்கக்கூடாது. வாலிபர்களுக்கு ஏற்ற மாதிரி தான் இன்றைக்கி சினிமா உலகம் இருக்குது. அப்போ தான் வாலிபர்கள் தியேட்டருக்கு போகிறாங்க, சினிமாவுக்கு வருமானம் வருது. அவங்க வாலிபர்களை புரிஞ்சுக்கிட்ட அளவு கூட நம்ம புரிஞ்சிருக்கிறோமா தெரியல. வாலிபர்களை கவரக்கூடிய நடனம் வாலிபர்களை நடனம் ரொம்ப கவருது. நடனத்தை பற்றி எனக்கு எப்போதுமே ஒரு நடுநிலை கருத்து உண்டு. நடனமே கூடாது என்று சொல்கிற பழமைவாதிகள் இருக்காங்க. இல்லை, நடனம் ஆடலாம், இஷ்டத்துக்கு ஆடலாம், எப்படி வேணால் கை காலை ஆட்டி உடம்ப ஆட்டினா அது நடனம் என்று சொல்லக்கூடிய தீவிரவாதிகள் இருக்காங்க. நான் 150ஆம் சங்கீதத்தை விசுவாசிக்கிறவன். நடனத்தோடு துதியுங்கள். அதில் எல்லா சில இசைக்கருவிகள் பேர் சொல்லப்பட்டிருக்கு 150ஆம் சங்கீதத்தில். நடனமும் அதில் சேர்த்து சொல்லப்பட்டிருக்கு. இசைக்கருவிகளை வாசித்து தேவனை துதியுங்கள், நடனத்தோடு தேவனை துதியுங்கள்.
இசைக்கருவிகளை பயிற்சி இல்லாமல் வாசிக்க முடியாது. இசைக்கருவிகளை ஒத்திகை பார்க்காம முதல்ல இசைக்கருவியை கற்றுக்கொள்ளணும். அந்த கூட்டத்தில் இசைக்கருவியை வாசிக்கிறதுக்கு முன்னால் ஒத்திகை பார்த்துட்டு வந்து வாசிக்கணும். அப்போ தான் இசைக்கருவியை வாசித்து ஆண்டவரை துதிக்க முடியும். நடனமும் அப்படிதான். நடனம் கற்றுக்கொண்டு தான் ஆடணும். அது பரதநாட்டியமாக இருக்கட்டும், டிஸ்கோவாக இருக்கட்டும், அது பிரேக்காக இருக்கட்டும், அது வேற எப்படிப்பட்ட நடனமாக இருக்கட்டும், நடனத்தை கற்றுக்கொண்டு அதை ஒத்திகை பார்த்துட்டு வந்து தான் ஆடணும். சும்மா கைகால அந்த நேரத்தில் ஒருத்தர் பிரசங்கம் பண்ணார், ஆவியானவர் தான் சிறந்த நடன கலைஞர், ஆவியானவரோடு சேர்ந்து நம்ம கை கோர்த்து டான்ஸ் ஆடணும் அப்படின்னு பிரசங்கம் பண்ணார். எனக்கு அவர் சொன்னதை வாதத்துக்கு அப்படியே ஏற்றுக்கொண்டாலும் கூட, அவ்வளோ சிறந்த நடனக்காரர் ஆவியானவரோடு ஆடுவதற்கு நம்ம முதல்ல கற்றுக்கொள்ளணும், ஒத்திகை பார்த்துட்டு வந்து ஆடணும். எப்படி இசை இல்லை, இசையை கற்றுக்காம, இசையை ஒத்திகை பார்க்காம, பயிற்சி எடுக்காம நேராக இசைக்கருவியை வச்சு ஒரு ஆள் போய் வாசித்தா எப்படி இருக்கும்? காது கொண்டு கேட்க முடியாது. அது மாதிரி தான் நடனமும் அது ஒரு கலை. அதை கற்றுக்கொண்டு ஒத்திகை பார்த்துட்டு வந்து நடனம் பண்ணால் ஓகே. அதில் ஒரு ஒழுங்கு இருக்கணும். இசையில் ஒழுங்கு இருக்கிற மாதிரி நடனத்தில் ஒழுங்கு இருக்கணும் இல்லையா? வேகமான இசை, சத்தமான இசை மற்றவங்களுக்கு சுற்றி இருக்கிறவங்களுக்கு தொந்தரவாக இருக்கக்கூடாது, அவ்வளோதான். வேகமான இசை அவங்களுக்கு பிடிக்கிறதுனா பிடிச்சிட்டு போட்டுமே, இப்போ என்ன கெட்டு போச்சு? அதில் ஒன்றும் தப்பு இல்லையே. அதனால் வார்த்தைகள், ஒருத்தர் டர்ருன்னு பாட்டு போட்டார், அதை வாலிபர்களை ஈர்க்கக்கூடிய ஒரு ஆராதனை நடத்தினர். அவரும் வாலிப வயதில் உள்ளவர் தான். அதை பல பழைய பிரசங்கியார்களெல்லாம் ஊழியக்காரங்கள்லாம் என்ன டர்ருன்னு பாட்டு போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி எதிர்த்து ஆட்சேபித்து அவரை ஓரங்கட்டிட்டாங்க. கடைசியில் அவரை பெரிய ஊழியக்காரங்க பலர் ஒதுக்கிட்டதுனால அவர் போய் ஒரு தவறான உபதேச கூட்டத்தில் போய் மாட்டிக்கிட்டார். இந்த வாலிப ஊழியக்காரர். டர்ருன்றதுல என்ன தப்பு இருக்குது? டர்ருன்னா ஹிந்தியில் பயம். டர்ருன்றது வாலிபர்கள் போடுற ஒரு சத்தம். அதில் என்ன விக்கிரகத்தை துதிக்கிற சத்தம் வார்த்தைகள் வரக்கூடாது. பாவத்துக்கு உடன்பாடான வார்த்தைகள் வரக்கூடாது. வேற எந்த சத்தம் வந்தா என்ன ஒன்றும் தப்பு. ஏலேல ஐலசா அப்படின்ற பாட்டு பாடுறோம். அதில் ஏலேல ஐலசாக்கு என்ன அர்த்தம் இருக்கு? அது ஒரு சத்தம், அவ்வளோதானே. அந்த மாதிரி தான் டர்னும் இருந்துட்டு போதே. அது இருந்தால் இப்போ என்ன கெட்டு போச்சு? அதை ஒரு குறையா சொல்லி, அதை ஒரு குற்றஞ்சாட்டி அந்த வாலிப ஊழியக்காரரை சோர்வடைய செய்து, வாலிபர்களை புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். வாலிபர் ஊழியம் அவங்கள அதட்டிலாம் நம்ம கட்டாயப்படுத்திலாம் கொண்டு வர முடியாது. அவங்கள முதல்ல அவங்க பாஷையில் பேசணும், அவங்க ரூட்டில் போகணும். வசனத்தை மாற்ற முடியாது. அதே சுவிசேஷம் தான், அதே வசனம் தான். சொல்லுகிற முறை, ஊழிய முறை, அவங்களுக்கு பிடிச்சமான இசை, அவங்களுக்கு பிடிச்சமான மெத்தட், அவங்களுக்கு பிடிச்சமான இந்த ட்ரெஸ் போடாத, ஓரளவுக்கு கண்ணியமான உடை அணியுங்கள். கண்ணியமான உடை அணிந்து வர வேண்டும் ஆலயத்துக்கு, எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் இதை போடாத, லெகின்ஸ் போட்டு வராத, அப்படி இப்படி சொல்லி வாலிபர்களை விரட்டி அடிச்சிடக்கூடாது. ஓரளவுக்கு நீ கண்ணியமாக ஃபார்மலாக உடை அணிந்து கொண்டு வா என்று சொல்லி அவர்களுக்கு ஏற்ற மாதிரி வாலிபர் ஊழியம், அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கலந்து உரையாடல். சுற்றுலாக்கள் ரொம்ப பிடிக்கும். அவங்கள எஜுகேஷ்னல் டூராகவே கூட்டிகிட்டு போகலாம், மிஷினரி தலங்களுக்கு கூட்டிகிட்டு போகலாம். அந்த மாதிரி மிஷினரிகள், மகத்தான மிஷினரிகள் ஊழியம் செய்த இடங்கள் தமிழ்நாட்டில் இருக்குது, கூட்டிகிட்டு போகலாம். தரங்கம்பாடிக்கு சிகன் பால் ஹையர் ஊழியம் செய்த இடத்த கூட்டிகிட்டு போய் காட்டலாம். வட இந்தியாவுக்கு மிஷினரி தலங்களுக்கு கூட்டு போகலாம். அவங்கள அதற்கென்று வாலிபர் ஊழியம் செய்கிறவர்கள் இருக்காங்க, அதுக்குன்னு ஆராய்ச்சி பண்ணி அவர்களை நாம் பயன்படுத்தி கொள்ளலாம்.
வாலிபர்களுக்கான முகாம்களை நடத்தலாம், கேம்ப் ஃபயர் நடத்தலாம், வாலிபர்களுக்கான விளையாட்டு போட்டிகள் நடத்தலாம். மீடியாவை ரொம்ப பயன்படுத்தலாம் வாலிபர்களுக்கு. வாட்ஸ்அப் குரூப்பு, வாலிபர்களுக்கான யூடியூப் மூலம் அவர்களை தொடலாம். வாலிபர்களுக்கென்று இருக்கக்கூடிய ஒரு ஈர்ப்புகள், அந்த ஈர்ப்புகளுக்குள்ள வசனத்தை அடைச்சி அவங்களுக்கு நாம் கொடுக்கலாம். மூன்றாவதா சொல்லப்படுகிற ஒரு ஊழியம் சகோதரிகள் கூடுகை. தீத்து 2ஆம் அதிகாரம் 3-5 வசனங்கள். சகோதரிகள் தான் அதிகமாக ஊழியத்தில் சபைக்கு வராங்க. பொதுவாக முதிர் வயதுள்ள ஸ்திரீகளும் அப்படியே பரிசுத்தத்திற்கு ஏற்ற விதமாய் நடக்கிறவர்களும் அவதூறு பண்ணாதவர்களும் மதுபானத்துக்கு அடிமைப்படாதவர்களுமாய் இருக்கவும், தேவ வசனம் தூஷிக்கப்படாதபடிக்கு பாலிய ஸ்திரீகள் தங்கள் புருஷரிடத்திலும் தங்கள் பிள்ளைகளிடத்திலும் அன்புள்ளவர்களும் தெளிந்த புத்தி உள்ளவர்களும் கற்புள்ளவர்களும் வீட்டில் தரித்திருக்கிறவர்களும் நல்லவர்களும் தங்கள் புருஷருக்கு கீழ்ப்படுகிறவர்களுமாய் இருக்கும்படி அவர்களுக்கு படிப்பிக்கத்தக்க நற்காரியங்களை போதிக்கிறவர்களாக இருக்கும் முதிர் வயது உள்ள ஸ்திரீகளுக்கு புத்தி சொல்லு. இங்கே இளம் பெண்களுக்கு முதிர் வயதுள்ள பெண்கள் போதிக்க வேண்டும், ஊழியம் செய்ய வேண்டும் என்று ஒரு அறிவுரை சொல்லப்பட்டிருக்கிறது. பெண்கள் பொதுவாக சபைக்கு பெண்கள் தான் அதிகம் வராங்க. அது நம்ம நாட்டு பழக்கம். நம்ம நாட்டில் பெண்கள் தான் ஆன்மீகத்தில் ஈடுபடுவாங்க, கோயிலுக்கு போவாங்க, பூஜை செய்வாங்க. ஆண்கள் சம்பாதிக்க போயிடுவாங்க, வேலைக்கு போயிடுவாங்க. எப்பயாவது முக்கியமான பண்டிகை விழா காலங்களில் ஆண்கள் வருவாங்க, கோயிலுக்கு வழிபாட்டுக்கு வருவாங்க. பெண்கள் தான் அந்த வாராந்தரம் தினசரி வழிபாடு, பூஜை, புனஸ்காரம் இதெல்லாம் பெண்கள் தான் நம்ம நாட்டில் செஞ்சு அப்படியே பழகி நேற்று ஒரு சபையில் செய்தி கொடுக்க போயிருந்தேன். ஒரு கிராமம்தான், ஆனால் கோடிக்கணக்கில் செலவு செய்து பெருசாக ஆலயம் கட்டியிருக்கிறாங்க. ஆனால் சின்ன கிராமம், கொஞ்சம் பேர் இருக்கிற ஒரு ஆலயம்தான். பெண்கள் ஓரளவுக்கு வந்திருந்தாங்க. ஆண்கள் பக்கம் பார்த்தீங்கன்னா 5 பேர் தான் இருக்காங்க. அதை விட 10 மடங்கு பெண்கள் வந்திருக்காங்க. இதுதான் இந்த அளவுக்கு இல்லாட்டா கூட ஆண்கள் பக்கம் எப்பவுமே எல்லா சபைகளிலேயும் குறைவாக இருக்கிறது. பெண்கள் தான் அதிகம். ஆனால் பெரும்பாலும் பாஸ்டர்கள் ஊழியம் செய்கிறவர்கள் ஆண்களாக இருக்கிறார்கள். அந்த முரண்பாடை நீங்கள் கவனிக்கணும். ஊழியத்துக்கு அதிகமாக வர்றவங்க பெண்கள், ஊழியம் செய்கிறவர்கள் அதிகமாக ஆண்கள். ஆகவே பல ஆண் ஊழியக்காரர்களாக பெண்களுடைய பல காரியங்களை புரிந்து கொள்ள முடியறதில்லை. அதுக்கு தான் பவுல் சொல்கிறான், நீங்கள் அனுபவம் உள்ள முதிர்ந்த பெண்களை பயன்படுத்துங்கள் என்று பவுல் சொல்கிறான். அது ரொம்ப முக்கியம். பாஸ்டர் தன்னுடைய மனைவியை பயன்படுத்தணும். மனைவியை வச்சு தான் பெண்களை புரிஞ்சு கொள்ளணும். நான் என்னுடைய மனைவியை வச்சு தான் என்னுடைய ஊழியத்தில் வருகிற பெண்களை நான் புரிஞ்சுக்கிடுவேன். என்னுடைய பிள்ளைகளை வச்சு தான் பிள்ளைகளை நான் புரிஞ்சுப்பேன். என் பிள்ளைகள் மாதிரி தானே ஏறக்குறைய இருப்பாங்க. மேலோட்டமாய் வித்தியாசங்கள் இருக்கலாம், அடிப்படை ஒன்றாக தான் இருக்கும். அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம ஊழியம் செய்யணும். அவங்க லெவலுக்கு இறங்கி போய், பெண்களுக்கென்று ஒரு லெவல் இருக்குது, அவங்களுக்குன்னு ஆண்களுக்கு சின்னதாக செய்ய தெரிகிற காரியங்கள் பெண்களுக்கு பெருசாக தெரியும். அதனால் ஆண்களை விட பெண்களுக்கு குடும்பம், அவங்களுக்கு குடும்பம் தான் உலகம், கணவன் தான் உலகம், பிள்ளைகள் தான் உலகம். ஆணுக்கு குடும்பம் உலகம் இல்லை, அவனுக்கு வேலை தொழில் இதுதான் உலகம். அதனால் ஃபீமேல் ஃப்ரெண்ட்லி அப்படின்னு வாங்க. ஊழியம் ஃபீமேல் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும். ஏன்னா பெண்கள் தான் அதிகம் வராங்க ஊழியத்துக்கு. அவங்கள புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வசனத்தை கொடுக்கணும், அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஊழியத்தை நம்ம கொடுக்கணும். அதற்கு நாம் அதிகமாய் பெண்களை பயன்படுத்தலாம். அனுபவம் உள்ள பெண்களை, பாஸ்டர் தன்னுடைய மனைவியை பயன்படுத்தலாம், முதிர்ந்த பெண்களை பயன்படுத்தலாம்.
பெண்கள் ஜெபக்குழுக்கள், பெண்கள் கூடுகைகள், இவர்களை பயன்படுத்தி பெண்கள் கூடுகையிலையும் போய் பாஸ்டர் போய் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. பாஸ்டர் தன்னுடைய குறைந்தபட்சம் தன் மனைவி கிட்டையாவது சகோதரிகள் ஊழியத்தை ஒப்பு கொடுக்கணும். அதே போல வாலிபர் ஊழியத்தையும் பாஸ்டர் போய் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. இடையிடையில போய் உற்சாகப்படுத்தலாம், அது வேற. ஒரு தன்னுடைய மகன் மகள் வாலிப வயதில் இருந்து அவர்களுக்கு தகுதி இருந்தால் கொடுத்துடலாம், அந்த ஊழியத்தை அவங்க கிட்ட கொடுத்துடலாம். அல்லது தகுதி உள்ள அந்த வாலிப வயதில் உள்ள சகோதரிகளிடத்தில் அந்த வாலிபர் ஊழியத்தை கொடுக்கணும். ஆக பெண்கள் ஊழியம், வாலிபர் ஊழியம், சிறு பிள்ளைகள் ஊழியம் மிக மிக சபைக்கு அத்தியாவசியமானது. பரலோக பிதாவே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உள்ளூர் சபைகளில் சிறுவர் ஊழியம், வாலிபர் ஊழியம், சகோதரிகள் ஊழியம் பலப்பட, ஸ்திரப்பட, அது ஏதோ கடமைக்கு நடக்காமல் அது புதுப்பிக்கப்பட, அப்டேட் பண்ணப்பட, அது கவனத்தோடு நடக்க, ஜாக்கிரதையோடு அது செய்யப்பட, வெளியிலிருந்து ஆலோசனைகள் பெறப்பட்டு, வெளியிலிருந்து அதற்கான பயிற்சிகள் பெறப்பட்டு அது நடக்க, அவர்களுக்கு ஏற்றாற் போல ஊழியமானது அவர்களுக்கு ஏற்ற ஒரு வடிவத்தில் ஊழியமானது நடக்க கிருபைகளை செய்யும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.